டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்தியா முழுக்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எதுக்குன்னு பார்த்தோம்னா 29 தொகுப்பு சட்டங்களை 4 தொகுப்பு சட்டங்களா மத்திய அரசு மாத்திருக்கு. அதை திரும்ப பெற கோரி நாடு முழுக்க இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. வேலை மட்டும் செய்ய சொல்கிறது, சம்பள உயர்வு கேட்கக்கூடாது என்கிறது. அதாவது நீ வேலையை செய், கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அதாவது நீ எந்த விதமான சம்பள உயர்வும் கேட்டால் குற்றம் என்கிறது. ஆனால் தொழிலாளி எப்படி வாழ முடியும்? விலைவாசி உயர்வுக்கேற்ப, அதாவது நாட்டில் ஏறுகின்ற விலைவாசி உயர்வுக்கேற்ப தொழிலாளி வாழ வேண்டுமா? குறிப்பாக ஒன்றிய அரசு என்பது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அடிமைகளாக, கைகூலிகளாக செயல்பட்டு உழைப்பவர்களுடைய உரிமைகளையும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்காமல் அவர்களினுடைய உழைப்புகளை சுரண்டி திங்குகிற, சுரண்டி மக்களை வதைக்கிற ஒரு படுமோசமான அரசாக ஒன்றிய அரசு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒன்றிய அரசு என்பது தொடர்ச்சியாக மக்கள் 150 ஆண்டு காலம் தொடர்ந்து போராடி பெற்ற உரிமையை சர்வசாதாரணமாக இவர்களினுடைய கார்ப்பரேட்டுக்கு அடிமை சாசனம் வகிப்பதற்காக உழைக்கும் மக்களினுடைய 150 ஆண்டு காலம் போராடிய அந்த போராட்டத்தின் பின்விளைவால் கிடைத்த உழைப்பாளர்களுடைய உரிமையை இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சர்வ சாதாரணமாக அதை நீக்கி இருக்கிறார்கள். அது இந்த தொகுப்பு சட்டங்கள்ங்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை. இந்தியாவில் 44 தொழிலாளர் சட்டங்கள் இருந்தது, இப்போ இருக்குன்னு தான் நாம் சொல்கிறோம். இந்த சட்டங்கள் எதுவும் சுதந்திரம் பெற்று இந்தியாவில் வந்தது விடுதலை போராட்ட காலத்திலேருந்து உருவாக்கப்பட்ட சட்டம். நம்ம சுதந்திர போராட்டத்துடைய மிகப்பெரிய ஒளிவிளக்காக கருதக்கூடிய லாலா லஜ்பத் ராய் தான் 1920 துவங்கப்பட்ட ஏஐடியூசி சங்கத்துடைய முதல் தலைவர். லாலா லஜ்பத் ராயை சாண்டர்ஸ்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் மண்டையை உடைக்கும் போது தான் பகத்சிங், ராஜ்குரு, சுகதேவ், சந்திரசேகர் ஆசாத் மிகப்பெரிய கோவம் வருது. அவங்க மிகப்பெரிய எழுச்சியோடு புறப்படுறாங்க. அவர் தான் தொழிற்சங்க தலைவராக இருக்கார். நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1918 இந்தியாவில் முதல் தொழிற்சங்கம் அமைந்தது இங்கே தான். இப்போ யார் ஆரம்பித்தா பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல் திருவிக்கா. 1908 தான் இந்தியாவுடைய மிக முக்கியமான முதல் போராட்டம் கோரல் மில் தொழிலாளர் போராட்டம். அது துவங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம். பாரதியார் கொண்டாடுறாரு, இப்படி தான் போராட்டம்னு சொல்கிறார். அதுபடி தான் அவரை கைது பண்ணுறாங்க. அப்போ சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து தொழிலாளர் எழுச்சி. தொழிலாளர் யார்? தேசபக்தர். அப்போ தேசபக்தரை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அப்படி தான் உருவாக்கப்பட்டதுன்னா தொழிலாளர் சட்டங்கள். வேலை செய்கிற இடத்துல ஒரு தொழிலாளி விபத்தில் இறந்துட்டாருன்னா 5 லட்சம் ரூபாய் அவருடைய இறப்பு நிதின்னு இருக்குது. அது போலீஸ் ஆமாம் இது விபத்து தான் சொல்லிட்டு ஒரு சிஎஸ்ஆர் காப்பி தரணும், மருத்துவ சான்றிதழ் தரணும். அந்த 2 தான் இதுவரை விதிமுறையாக இருந்துச்சு. இந்த புதிய சட்டத்திருத்த தொகுப்பு மூலம் அந்த தொழிலாளி 12 அடி உயரத்துக்கு மேலே இருந்தால் விழுந்து இறந்தார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாதான் நான் இந்த இழப்பீட்டு நிதி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை மாற்றிருக்காப்புல. இது கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பீடாக நாங்கள் பார்க்குறோம். பெரும் முதலாளி அம்பானி, அதானி இவங்களுக்கெல்லாம் தாராக இருக்கிற முதலாளிக்கு சிகப்பு கம்பளம் விரிக்கிற இந்த மோடி அரசாங்கம், இந்த கம்பீரமான இந்த மாற தூக்கி சொல்கிற ஒரு அரசு தான் இந்த மோடி அரசு. இது இந்த தொழிலாளர் சட்ட விரோத சட்டத்தை அமுல்படுத்தக்கூடாது என்றது ஏற்கனவே நம்ம இந்த போராட்ட வழியில் ஏற்கனவே போராட்டம் பண்ணி அந்த வழியில் நாங்கள் பல கட்ட போராட்டத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2019 சாலை பாதுகாப்பு சட்டம் இந்த 4 தொகுப்பாக சட்டத்தை இப்போ ஏற்றிருக்காங்க. இதை நடைமுறைக்கு படுத்திட்டாங்க. இதை ஆட்டோ தொழிலாளி மிக பாதிப்புள்ளாக ஒரு பெரிய காரணமாக இருக்குது. 44 சட்டங்கள் 4 சட்டங்களாக வெட்டி தொகுத்து இன்றைக்கி அம்பானி, அதானி, டாடா பிர்லா ஆட்சி நடத்த வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை ஒழித்து கட்டி, அந்த பெயருக்காகவே ஒழித்து கட்டி இன்றைக்கு மாநில அரசின் மீது 40% என்பது திணித்து இன்றைக்கு அந்த சட்டத்தையே ஒழித்து கட்டுவது என்ற பெயரில் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும். அது மட்டுமல்லாது இன்றைக்கி இந்தியா முழுக்க விவசாயம் பாதிக்கக்கூடிய விதை நெல் திட்ட சட்டம் என்பதை கொண்டு வந்திருக்காங்க. அதை திரும்ப பெற வேண்டும். இன்றைக்கி அவுட் சோர்சிங் வேண்டாம், பணி இயந்திரம் வேண்டும், தனியார் மயம் இருக்கக்கூடாது. அனைத்து இடங்களிலும்
உழைக்கும் மக்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுக்க இன்றைக்கு உழைப்பாளி வர்க்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க அத்தனை மாநிலங்களிலும் போராடி கொண்டிருக்கிறோம். உழைப்போருக்கும் ஏடிசி ஏசி சார்பில் நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். மோடி அரசு இந்த சட்டங்களை திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும். இதுவரைக்கும் தொழிலாளர் வர்க்கம் அவங்களுடைய ரத்தம் சிந்தி பெறப்பட்ட அனைத்து உரிமைகளையும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கும் சேவை செய்ய விதமாக இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தை உழைக்கும் மக்களாகிய நம்ம எதிர்த்து போராட வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்னா 8 மணி நேர போராட்டம் 8 மணி நேர வேலைன்றது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள போராட்டத்தின் அடிப்படை தான். அந்த மாதிரி உரிமைகளையுமே சின்ன சின்ன உரிமைகளையுமே தொழிலாளர்லேருந்து பிரித்து எடுக்கிற வேலையை இந்த பாசிச மோடி அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் நம்ம பிரதமர் மோடியோட பேர் அதிக முறையை பயன்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா அமெரிக்காவோட மிரட்டல், அமெரிக்கா நீ எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் உன் பேர் இருக்குது, நீ என்னென்ன பண்ணிடுவான்னு வெளியே கொண்டு வந்துற மிரட்டலுக்கு அப்புறமா அமெரிக்காவோடனான வர்த்தக போக்குங்கிறது இன்னும் பரவலாக விரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்காவோட இறக்குமதி பொருட்களுக்கு இந்தியாவில் இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு 0% வரையும், இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுவதற்கு 18% வரையும் அங்கே குறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அங்கேருந்து கோதுமை, சோளம் போன்ற பொருட்கள் இங்கே இறக்குமதி செய்யப்படுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதோட விளைவாக என்ன ஆகும் பார்த்தா, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மானியம் கட்டாகுது. இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான 18% அது வரி, அதிக சதவீதம் வரி என்பது இங்கே விவசாயத்தை பாதிக்கும் வகையாக, இங்கே கூட விவசாய உற்பத்தியை வணிக நுகர்வோர் இருக்கிற மக்களை பாதிக்கும் வகையாக தான் இருந்துக்கிட்டு வருது. அப்படிங்கிறதா காரணம் என்னன்னு கேட்டால், இன்றைய சூழ்நிலை பார்த்தா ஓலா பைக் டாக்ஸி ஆன்லைன் அபராதம் 13 ஆண்டுகளாக 2013 கொடுத்த மீட்டர் கட்டணம் இன்ன வரை ஆட்டோ தொழிலாளிக்கு மீட்டர் கட்டணம் உயர்த்தலை. இந்த மீட்டர் கட்டணம் உயர்த்தாத ஏன் உயர்த்தலை காரணம்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாநிலம் தெலுங்கானாவில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஆட்டோ தொழிலாளிகளை கூப்பிட்டு நல்ல சலுகை கொடுத்து அங்கே ஆப்பு தொடங்கி மீட்டர் கட்டணம் ஆப்பு தொடங்கி அங்கே 10,000 ரூபா எஃப்சி கட்டணம் கொடுத்து அங்கே இஎஸ்ஏ பிஎஃப் கொடுத்து தொழிலாளி பயங்கர உற்சாகப்படுத்துகிறாங்க தெலுங்கானா அரசு. அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஓலா, யூபர், ரேப்பிடோ ஆன்லைன் பைக் டாக்ஸியை ஏற்கனவே தடை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஆப்பு மூலயமா ஆட்டோ இயங்குது. ஏன் இந்த பக்கத்தில் இருக்கிற மாநிலம் இந்த தமிழ்நாடு அரசு இன்ன வரை வாய் திறக்காத ஒரு மௌனமாக சாதிக்குது? காரணம் என்ன? 2013 கொடுத்த மீட்டர் கட்டணம், அம்மையார் கொடுத்த மீட்டர் கட்டணம் கொடுத்தாங்க. 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க டிஜிட்டல் மீட்டருன்னு. இந்த டிஜிட்டல் மீட்ரு கண் தொடர்புக்கோசம் ஒரு 500 வண்டிக்கு பொருத்தினாங்க. மிச்சம் 1 லட்சம் வண்டிக்கு பொருத்தலை. இந்த பணம் எங்கே போச்சு? ஏன் இங்கே வாழ்வாதாரம் இவ்வளோ மோசமான கேள்விக்குரிய இந்த அரசாங்கம் நசுங்குது? கேவலம் இந்த அரசாங்கம் ஒரு பொதுத்துறையை கூட இதுவரைக்கும் உருவாக்கவில்லை. இந்த அரசாங்கம் இன்றைக்கு அமெரிக்காவிற்கு அடிபணிந்து இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை அமெரிக்க ட்ரம்ப் காலடியில் கொண்டு போய் மோடி வைத்திருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகிற பொருள்களுக்கு வரி இல்லை. ஆனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்கிற பொருட்களுக்கு வரி உண்டு. அப்படி என்று சொன்னால் விவசாய பொருட்கள் இந்தியாவிற்கு வரும்போது விவசாயம் பாதிக்கப்படும், தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் எல்லா சொத்துக்களையும் தனியார் முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் தாரை வார்ப்பதற்கு திட்டமிட்டு செயல்படுகிறது. அதற்கு பின்னணி என்னவென்று சொன்னால், இதையெல்லாம் விற்றால் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி கட்சிக்கு பணம் வரும். ஆனால் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ந்துவிடும். பிஎம் கேர்ஸ் என்ற ஒரு ஃபண்டு கொரோனா காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஃபண்டு கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி, கணக்கே இல்லைங்கிறான். அதை பற்றி கணக்கு கேட்கக்கூடாது என்கிறார்கள். இந்திய மக்களிலிருந்து வசூல் பண்ணிய பணத்தை ஏன் இன்றைக்கு இந்த அரசாங்கம் மக்களுக்கு செலவிடாமல் ஏன் மோடி வீட்டுக்கு கொண்டு போயிருச்சா அல்லது பிஜேபி கட்சி கொண்டு போயிருச்சா என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. ஆகவே அவனுடைய வாழ்வாதாரங்களை பறிக்கக்கூடிய சட்டமாக இருப்பதால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளி வர்க்கமும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தில் இருக்கிறோம். இந்தியாவில் 30 கோடிக்கு மேலே இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள். இதில் குறிப்பாக நாங்கள் பென்ஷனர்கள், ஓய்வூதியர்கள் கிட்டத்தட்ட 50 வருட காலமாக மத்திய அரசுக்கு உழைத்து ஓடாய் போனவர்கள். ஆனால் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், 25 நிதி சட்டத்தின் பிரகாரம் எங்களுக்கு பே கமிஷன் மூலமாக வரக்கூடிய அந்த பென்ஷன் ரிவிஷன் தரமாட்டேன் என்று அடம்பிடிக்கிறது மத்திய அரசு. ஆகவே அதனை எதிர்த்து இதர தொழிலாளி வர்க்கத்தோடு இந்த பென்ஷனர் வர்க்கமும் இணைந்து இந்த மாபெரும் போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிறது. இப்போ ஆட்டோ ஓட்டுநர்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கான
13 ஆண்டுகளாக எங்களுக்கான உரிமைகள் என்ன செய்யலை, கிடைக்கப்பெறலை. பெட்ரோலினுடைய விலை அன்னைக்கு 60 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 105 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரம் அன்னைக்கு 12 ரூபாயில் இருந்ததை நாங்கள் உயர்த்தி கேட்டோம், வெறும் 12 ரூபாயில் அப்படியே தான் இருக்குது. 13 வருஷம் ஆகுது, இன்னும் வரைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன செய்யலை, உயர்த்தப்படலை. 13 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. 25 ரூபாயா எங்களுக்கு என்ன செய்யும், நிர்ணயம் செய்யும். மினிமம் 50 ரூபாயை போடுன்னு சொல்லி ஆட்டோ ஓட்டுநர்கள் போராடுறாங்க. ஆனால் அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய போராட்டத்தை கூட செவிசாய்க்காமல் இன்று தமிழக அரசு கடந்து செல்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல் எண்ணற்ற தொழிலாளர்களை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா சங்க தொழிலாளர்களும் ஏதோ கார்ப்பரேட் நிறுவனங்களோட கைகூலி போல் அவங்கக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு வேலை செய்யக்கூடிய நபர்கள் இல்லை, அன்றாடம் பொழப்பு நடத்தக்கூடிய நபர்கள். இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் என்னுடைய குடும்பம் ஓடுங்கிற சூழலில் வாழுகின்ற மக்கள் தான் இங்கே நிற்கக்கூடிய நபர்கள். அந்த வாழ்வாதாரத்தை கூட சிதைத்து கொண்டு நாளைக்கு பின்னால் இந்த தொழிலுக்கு வரக்கூடிய நபர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, என்னுடைய உரிமை பறிக்கப்படுறது போல அவர்களுடைய உரிமையும் பறிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக போராட்டங்களில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இறங்கி கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாட்களாக பல வருடங்களாக எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய உரிமைகளுக்கும் எங்களுடைய போராட்டங்களுக்கும் அரசும் என்ன செய்யணும், செவிசாய்க்க வேண்டும், மக்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். இன்றைக்கி ஒன்றிய ஆட்சி தொழிலாளர்களை தூக்கி போடுவேன், தேசபக்தர்களை தூக்கி எறிவேன், தேச விரோதிகளை வச்சு ஆட்சி நடத்துவேன்றது தான் இந்த தொகுப்பு சட்டத்துடைய பொருள். சுருக்கமான பொருளை தான், இந்தியாவை நேசிக்கிறவனை நான் தூக்கி போடுவேன். மத நல்லிணக்கம், ஒரு ஒற்றுமை, இதோடு இருந்து போராடின தொழிலாளி, அப்படி உருவான சட்டங்கள். 1926 தொழிலாளர் தொழிற்சங்க சட்டம் வந்தது. 1947 தான் தொழில் தகராறு சட்டம் வருது. ஆனால் சுதந்திர போராட்ட காலத்திலே துவங்கின போராட்டம். நீங்கள் எந்த மகப்பேறு உரிமை சட்டமாக இருக்கட்டும், இல்லை போனஸ் சட்டமாக இருக்கட்டும், கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான சட்டம், அது 1970. இப்போ எல்லாமே போராடி பெறப்பட்டவை. இன்றைக்கி அரசாங்கம் விரும்பக்கூடியது என்னென்னா, நான் நினச்சப்ப எவனானா வேலைக்கு வைப்பேன், எவனை வேணால் தூக்குவேன், அவன் நான் யூனிஃபார்ம் கொடுக்க மாட்டேன், பண்டிகை கடன் கொடுக்க மாட்டேன், இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டேன், நீ செத்தா கூட உனக்கு ஒன்று கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதுதான் இந்த 4 தொகுப்பு சட்டம். இந்த 4 தொகுப்புகளுக்குள்ளே வெளியில் இருக்கவங்க தான் 70% மேற்பட்ட தொழிலாளிகள். நான் கிக்கு தொழிலாளியை காப்பாற்றுறேன், பெண் தொழிலாளியை காப்பாற்றுறதுலாம் பம்மாத்து. இது எல்லாமே புராணான வேலை. இனிமேல் தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்க கூட விட மாட்டாங்க. நீங்கள் எல்லோரும் 7வது மனிதன் அப்படிங்கிற படத்தை போய் பாருங்கள். யார் 7வது மனிதன்? ஒரு தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்கணும்னா 7 பேர் இருக்கணும். அந்த காலத்தில் அந்த 7வது ஆளே கிடைக்காம பண்ணுவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 100 பேர் இருந்தால் தான் நீ தொழிற்சங்கம். எப்படி எல்லாமே பயந்துட்டு இருக்க இடத்துல பண்ணுவாங்க. நம்ம சமீபத்தோடு பார்த்தோம், சாம்சங் போராட்டம் எப்படி படிச்சுன்னு சொல்லி 17 ஆண்டுகள் தொழிற்சங்கம் இல்லைங்க. டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் அவங்க தொழிற்சங்கத்தை நோக்கி வராங்க. இன்றைக்கி போராடி எல்லா நன்மையை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமான விஷயம், ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியே என்ன சொல்கிறாரு, தொழிற்சங்கத்தினால்தான் தேச பொருளாதாரம் பாதிக்குது, தொழில்கள் நசிதுங்கிறது கிடையவே கிடையாது. நான் ஒரு வங்கியை சேர்ந்தவன். 1996 இந்தியன் வங்கி நஷ்டம் வந்தப்ப எங்கள் சங்கம் போல புரட்சிகர தொழிற்சங்கங்கள் தான் வங்கிக்கு மறுபுறத்தை போராடி பெற்று இன்னைக்கு இந்தியன் வங்கி பிரகாசிக்குது. மாறாக முதலாளி சங்கங்கள், அந்த அயோக்கியர்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு இருக்குது, சிஐஐ. அதோட பரிந்துரை இந்தியன் வங்கியை மூடு, யூகோ பேங்கை மூடு, யுனைடெட் பேங்கை மூடு என்று 13 டிசம்பர் 1999 அப்போதைய நிதியமைச்சருக்கு யஷ்வந்த் சின்ஹா பரிந்துரை கொடுத்தது அவங்களுடைய நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ். அதை மறுத்து எதிர்த்து போராடி வீதியில் இறங்கி மூலதனம் பெற்று இனி இந்தியன் வங்கி டாப் கிளாஸாக இருக்குது. தொழில் வர்த்தக அமைப்புகள் வங்கியை மூடுனா, தொழிற்சங்கங்கள் வங்கியை நடத்திட்டோம். இப்போ நிலை நிறுத்திட்டோம். தொழிலாளர்கள் தொழிலை நசிக்க மாட்டான், உரிமைக்கு தான் போராடுவான். தொழில் இருந்தால் தான் தொழிலாளின் அவனுக்கு அறிவு இருக்குது. ஆனால் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் தொழில் சங்கத்தில் தொழில் வர்த்தக அமைப்பினுடைய பெரு தொழிலதிபர்கள் அவன் பணத்தை திருடுவான், சுரண்டுவான், தொழிலாளி ஏமாற்றுவான், வேற எங்கேயா மடைமாட்டுவான், தொழில் நசிந்து போகும். இதை கேள்விக்கு உட்படுத்துவது தொழிற்சங்கம். இது முதலாளி பிடிக்குமா? முதலாளி ஆதரிக்கிற மோடி பிடிக்குமா? இப்போ முதலாளிகளுக்கு விருப்பமான, முதலாளிகளுக்கு சம்மதமான, முதலாளிகள் நீண்ட காலமாக கேட்டுட்டு இருந்த முறையில் திருத்தப்பட்டவை தான் இந்த 4 சட்ட தொகுப்புகள். அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற போதே 2002 ஆகஸ்ட் 4 பிஸ்னஸ் பத்திரிகையில் ஒரு பெரிய விளம்பரம் கொடுத்தாங்க. அண்ட் அப்பீல் டு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய்
ரிமூவ் ஆல் ஆன்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட்ஸ், அமெண்ட் ஆல் ஆக்ட்ஸ் என்று சிஐஐ, ஃபிக்கி, அசோச்சாம் 3 வர்த்தக அமைப்புகள் கேட்டார்கள். என்ன சொன்னாங்க? எங்களால் யாரையும் வேலையை விட்டு தூக்க முடியல, வேலைக்கு வச்சுக்க முடியல, எங்களுக்கு இந்த ரிட்ரென்ச்மெண்ட்டுக்கெல்லாம் எங்களால் காம்பன்சேஷன் கொடுக்க முடியாது என்று கேட்டார்கள். 2002 அதற்கு முன்னிருந்து அவங்க கேட்டது. இன்றைக்கு மோடி ஆட்சியால் அது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, தூக்கி எறி இந்த 4 சட்ட தொகுப்புகளை 46 சட்டத்தை திரும்பி கொண்டு வா என்று கேட்கிறோம்.